அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், ஒரு இளம் பத்திரிகையாளர்கள் ஒரு பத்திரிகையில இந்த ஜூனியர் ஜேர்னலிஸ்டா ஜாயின் பண்ணுவாங்கல்ல, இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்ன ஒரு டாஸ்க் கொடுக்கிறாருன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் செய்தி சேகரிச்சுட்டு வரணும். அன்னைக்கு சுதந்திர தினம். ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல் நியூஸ், சுதந்திர தினத்துக்கான ஸ்பெஷல் நியூஸ் சேகரிச்சுட்டு வரணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. இங்க எங்க போயிட்டு எடுக்கணும்னு போறாங்க. எல்லாரும் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்த மட்டும் சோகமா உட்காந்துருக்காங்க. என்னப்பாச்சு, ஏன் நீ மட்டும் சோகமா உட்காந்துருக்காங்க? எங்கயா என்னை இந்த கப்பல் துறைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, இந்த ஹார்பருக்கு அனுப்பி விட்டாங்க, அங்க நடக்கக்கூடிய சுதந்திர தினத்தை எடுத்துட்டு வர சொன்னாங்க. நீங்கெல்லாம் போய் அவர் வந்தாரு, இவர் வந்தாரு, ஸ்வீட் கொடுத்தாரு, முக்கியமான மந்திரி வந்தாரு, இதெல்லாம் எழுதிருப்பீங்க. நான் போனேன், அங்க நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் நிகழ்ச்சி கேன்சல் பண்ணாங்க? அது ஏதோ பல லட்ச ரூபா போட்டு வாங்கின கப்பலா, அது ஓட்ட விழுந்துருச்சா, அது முங்கிட்டு இருக்கா, அந்த கப்பலே முங்கிட்டு இருக்கா, பல லட்சம் நஷ்டமா, ஏதோ நாட்டுக்கே பெரிய நஷ்டம்ன்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துல என்னத்த சுதந்திர தினம் நடத்துறதுன்னு சுதந்திர தினத்தையே கேன்சல் பண்ணிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் கேட்டுருக்காங்க, டே அதான்டா ஹெட்லைன்ஸு, பல லட்ச ரூபா போட்டு வாங்கின கப்பல் மூழ்கிட்டு இருக்குன்னா அது ஏன் மூழ்குது, என்ன பிரச்சனைன்னு சொல்றதாண்டா ஹெட்லைன்ஸு. அந்த ஹெட்லைன்ஸை விட்டுட்டு வந்துட்டியாடான்ட்டு மற்ற எல்லாரும் அந்த ஹெட்லைன்ஸ் எடுக்கிறதுக்காக ஓடினாங்களாம். இப்போதான் உனக்கு தோணி இருக்கு, நம்ம கையில மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு, மிகப்பெரிய ஒரு நியூஸ் இருந்திருக்கு, அது நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சேன்னாங்களாம். யார் ஒருவன் வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கிறானோ அவனுக்கு வாழ்க்கை தெரிவதே இல்லை. பிரச்சனையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எவனுக்கு தெரிகிறதோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடிவதில்லை. நன்றி.